ஒரு காட்டுக்குள்ளே 2 தூக்கணாங்குருவி என்ன பண்ணுச்சு, ஒரு கூடு கட்டி அந்த கூண்டில் வசிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு, 2 தூக்கணாங்குருவியும் இறத்தேடக்காக தன்னோட கூட்டை விட்டு வெளில போய் இறத்தேட போச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு குருவி என்ன பண்ணுச்சு, தூக்கணாங்குருவியோட அந்த கூண்டுக்குள்ளே வந்து அது உட்காந்துக்கிட்டு. இப்போ அந்த 2 தூக்கணாங்குருவியும் இறத்தேடிட்டு தன்னோட கூண்டை வந்து பார்க்குது. அங்கே பார்த்தா குருவி இருந்துச்சு. இப்போ அந்த தூக்கணாங்குருவி சொல்லுது, இது என்னோட கூடாச்சே, வெளில வா அப்படின்னு சொல்லி அந்த குருவியை கூப்பிட்டுச்சு. அதுக்கு அந்த குருவி சொல்லுது, இல்லை இல்லை நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. இப்போ அந்த தூக்கணாங்குருவி சொல்லுது, இல்லை இது நான் கஷ்டப்பட்டு கட்டினது, அதனால் நீ வெளில வா, இது என்னோட கூண்டு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அந்த தூக்கணாங்குருவி. அதுக்கு அந்த குருவி சொல்லுது, முடியாது, நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன், இது என்னோட கூண்டு, நீ எதை வேணாலும் செஞ்சுக்க, நான் வெளில ஏற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அந்த குருவி. இது கேட்டோன்னா தூக்கணாங்குருவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2 தூக்கணாங்குருவி என்ன பண்ணுச்சு, வருத்தப்பட்டுட்டு வெளில வந்துருச்சு. பிறகு என்ன பண்ணுச்சு, அந்த தூக்கணாங்குருவி 2 என்ன பண்ணுச்சு, தன்னோட அழகால் கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுச்சு, அந்த தூக்கணாங்குருவி கட்டிருந்துச்சுல அந்த கூண்டு, அந்த கூண்டோட வாசலில் வர அந்த மண்ணை வச்சு கொஞ்சமாக மண்ணை வச்சு ஃபுல்லாக அந்த வாசல் கதவையை அடைச்சிருச்சு. வாசல் கதவை அடைச்சோடனே அந்த குருவிக்கு மூச்சு திணற வந்துருச்சு. இப்போ அந்த குருவி நினைக்குது, ஐயோ அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மூச்சு திணறி அந்த குருவி செத்து போச்சு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய தப்பு.